வணக்கம். வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். ராஜசேகர் அவர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா, இங்க திருவாடானை, ராமநாதபுரம் சுற்றியுள்ள பகுதிகள்ல இலவச சட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அத பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நிறைய இலவச சட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு பண்றீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். மக்கள் நிறைய பேருக்கு இந்த சட்ட விழிப்புணர்வு அப்படின்னு ஒண்ணு இல்ல. நிறைய பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க. ஆனா எந்த இதுக்கு யாரை போய் அணுகுறது, எப்படி அந்த சட்டத்தை பயன்படுத்துறது அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு இருக்க நல்ல விஷயங்களும் தெரிய மாட்டேது. எந்தெந்த மாதிரியான அடிப்படை சட்டங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், இல்ல நீங்க எந்த மாதிரியான உதவிகள்லாம் அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றத பத்தி விளக்கமா இந்த வீடியோல சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். அதாவது சார், இப்போ சட்டம் மக்களுக்கு சட்டம் தெரியாமல் ஒரு வழக்கறிஞரை நாடுறாங்க. அவங்களுக்கு சரியான பாதையில் ஒரு வழக்கறிஞர் நடத்தும் பட்சத்தில் அவளுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்வாகும். இதை பொறுத்து என்னுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்கிறேன்னா, குடும்ப வழக்குகளாக இருந்தாலும் சரி, சிவில் வழக்குகளாக இருந்தாலும் சரி, குற்றவியல் வழக்குகளாக இருந்தாலும் சரி, ஏற்படி வழக்குகள் சம்பந்தமாக எங்கள் திருவிடான சுற்று வட்டார பகுதி மக்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அலுவலகம், என்னுடைய உதவி பெற நினைக்கும் அனைவருக்கும் நான் உங்கள் மூலியமாக நான் அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் போட்டுருங்க. நான் இது பண்ணுவோம். என்னால் முடிந்தனா கண்டிப்பாக முடிந்ததில்லை ஃபுல்ஃபில்டே பண்ணி விட்ருவோம். ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கொடுக்குற வரை அவங்களோட நின்று கோர்ட்டுகளை நான் களம் கண்டு அவர்களுக்கான பிரச்சனையை நான் தீர்வு செய்ய உறுதியாக இருக்கேன். அதை தாண்டி பாதிக்கப்படுவோர் எவராயினும் அவருக்கு நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு நியாயமான ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுல நான் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கேன் சார். இப்போ பணம் செலவழிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு பரவாயில்ல சார், இலவசமாக நம்ம அதை செஞ்சு கொடுப்போம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். கடவுள் புண்ணியமாக நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி கடவுள் நான் வழக்கறிஞராகுங்கிறது எனக்கு தெரியாது. இது கடவுள் போட்ட ஒரு பிச்சையாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் எல்லா ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்னோட உதவியை நாடும் பொருட்டு அவர்களுக்கு நான் அந்த சேவையாக செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அந்த ஆசையை நான் நிறைவேற்றினேன். இப்போ ராமநாதபுரம் மட்டும்தானா, இல்லை மற்ற பகுதிகளை சேர்ந்த நண்பர்கள் சட்ட உதவி தேவை என்றால் கான்டாக்ட் பண்ணால் நான் அடுத்த செகண்ட் போய் நிற்பேன். உங்கள் நம்பர் கொடுக்கலாம். ஏன் நம்பர் கொடுங்க சார், ரொம்ப நல்லா கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது, சில பேர் வக்கீல்கள் இங்கிட்டும் பேசுவாங்க அங்கிட்டும் பேசுறாங்க அப்படின்னு சார். அது மாதிரி பண்ணுனா அது நம்ம தொழில் தர்மம் இல்லை. இப்போ மீடியானா உங்களுக்கு ஒரு தொழில் தர்மம் இருக்குது, அது மாதிரி வழக்கறிஞரான எங்களுக்கு ஒரு தொழில் தர்மங்கள் இருக்குது. அந்த தொழில் தர்மங்களை நம்ம மீறக்கூடாது. மீறினா அப்போ ஒரு நீதிமன்றத்தோடைய ஒரு வழக்கறிஞருடைய பங்களிப்புங்கிறது சின்ன கிடையாது, அது ஒரு தியாகம். ஏன்னா வழக்கறிஞர்களுங்கிறது ஒரு பெரிய ஒரு யாருமே கிடைக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு சார். அப்போ நம்மளை நாடி வந்த மக்களையும் நம்மளுடைய கிளைண்ட்டையும் நம்ம எவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணி என்னுடைய குடும்ப பிரச்சனையாக நான் எடுத்து அதை எப்படி, இப்போ என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன், உடனே நான் அதுக்கான முயற்சிகள் 100க்கு 100. அதே மாதிரி அனைத்து என்னுடைய கிளைண்டாக இருந்தாலும் சரி, என்னை நாடி வந்த சட்ட ஆலோசனை பெறும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வான இன்றைக்கி நாங்கள் பண்ணணுங்கிறதுல எனக்கு ஒரு நல்ல ஆசை இருக்குது சார். அதை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மீடியா மூலியமாக இன்னமும் பல மக்களுக்கு இங்கே தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான பங்களிப்பை நான் கண்டிப்பாக செய்வேன் சார். ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா இலவச சட்ட ஆலோசகர் அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். ஏன்னா அதுவும் இந்த ஃபீல்டில் மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். அதை எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ சார். தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரி ஏழை எளியோர் ஏதாவது சிறு சிறு உதவிகள் தேவைனாலும் என்னை நாடலாம்.